அவன் எதிர்பார்க்கவே இல்லை. மதுப்புலியில் ஊரே கூடியிருந்தது. கை குழந்தையுடன் நின்றிருந்த தேவியை பார்க்க வெட்கப்பட்டு தலை குனிந்து நின்றான் மலைச்சாமி. ஏன்பா, எத்தனை முறை சொல்லியாச்சு, திருந்தவே மாட்டியா? கடுகடு முகத்துடன் பேசினார் தலைவர் முருகையன். என் பிள்ளைய நிக்க வச்சு கேள்வி கேக்குறீங்க? எவளை வச்சிருந்தா இவளுக்கு என்னவாம்? வீட்டுல புருஷனா நடந்துக்கிறான்ல, ஆம்பளை 1000 தப்பு பண்ணுவான், இவளுக்கு என்ன குறை வச்சான்? சேலையை வாரி சுருட்டி கொண்டு பேசினாள் மீனாட்சி. ஏம்மா மீனாட்சி, அந்த பொண்ணும் உன் மவன மாதிரி எவன வேணாலும் வச்சுக்கட்டும், வீட்டுக்கு வந்தா உன் மவனுக்கு பொண்டாட்டியா நடந்துக்கட்டுமே, லாவகமா பேசினார் முருகையன். ஐயா மன்னிச்சிடுங்க, பிள்ளைக தப்ப கண்டிக்காம வசத்தி பேசினதாலதான் நான் இவ்ளோ தப்பு பண்ணிட்டேன். என் பொண்டாட்டியை நல்லா வச்சுக்கிறேன், கதறியவாறு எல்லோரதும் முன்னாலும் கீழே விழுந்தான் மலைச்சாமி. மீனாட்சி வாயடைத்து போனாள். எல்லா மனைவியும் நம்மள மாதிரி புருஷனும் யோக்கியமா இருக்கணும்னு நினைக்கிறது தப்பா? ஒருவனுக்கு ஒருத்திதானே நல்ல இல்லறம். முதன்முறையாக தேவியின் கண்கள் கூட்டத்தினரை பார்த்து கேட்டன. பேசாமலே நின்றிருந்த தேவி ஊரே பெருமையாக பேசியது. நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவிக்கவும். மேலும் ஒரு லைக் தந்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி.